சொல்ல. நான் சொல்றது, எதனால் இந்த அடிமைத்தனம் வருகிறது என்றால், உன்னுடைய சரீரத்து மீது உனக்கு அதிகாரம் இல்லை. மனையின் மீது கணவனுக்கு அதிகாரம் இல்லை. ஆமாம், அந்த அம்மா கேட்கவே மாட்டேன் என் பேச்சேன்னுவான். இல்லை, இவன் சரீரம் அவளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்க வேண்டும். அந்தம்மா பேச்சை நீ கேட்டினாக்கா உன் பேச்சு அந்தம்மா கேட்கும். இது கேட்கும். நீ ஆரம்பத்துலேருந்தே கேட்டினா அவன் தலைமையில் ஏறி உக்காந்துக்குவான்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் சீர்கெட்ட கேள்வியோட பேச்சு. வேதம் ஒன்று போய் சொல்லணும், இல்லைனா மனுஷ வார்த்தை உண்மையாக இருக்கணும். எதுன்னு நீங்கள் தீர்மானிச்சுக்கொள்ளுங்க. ஏன் அந்த பெண்மணிக்கு அவ்வளோ சிறுமையான ஒரு தோற்றம்? ஏன் அந்த மனைவியினுடைய பேச்சு கேட்கறதுல என்ன தப்பு இருக்கிறது? ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், சாராள் சொல்றது விசனமாக இருக்கிறது. இஸ்மவேலையும் அந்த அடிமை பெண்ணை அனுப்பிவிடும், அப்புறப்படுத்துன்றா. அந்த அம்மா ஆரம்பிச்சு விட்டது அந்த அம்மா தான். ஆபிரகாம் அது விசனமாக இருக்கிறது. ஆதியாகம புஸ்தகத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், சாராள் சொல்றதுக்கு விசனமாக இருக்க வேண்டாம், உடனே அனுப்புன்றாரு. உடனே